ஐயோ, நான் ஒரு கண் மட்டுமே துடிக்குது. கண்ணாடியிலே போய் பார்த்துருவோம். என்னடா ஒரு கண் மட்டுமே துடிச்சிட்டு இருக்கு. ஐயோ, ஏற்கனவே காதும் கேட்காது, கண் வேறு டிம் பண்ணுது. எதுக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோம். என்ன ப்ராப்ளம்? அந்த பிரச்சனை இல்லையே. பாருங்க இந்த மருந்து இருக்குல்ல, இந்த மருந்தை இரவு படுக்கும்போது 2 துளி விட்டுட்டு பாருங்க அந்த கண்ணுக்கு. இது ஒரு நாளைக்கு என்ன ரிசல்ட் நாளைக்கு ஆகும். என்னடா கத்தினா பிறகு நின்றுட்டு இதுக்கு மருந்து கத்துறதான் போல. சரி, அதுக்கு டாக்டர் அடிச்சு சொல்லுவோம். ஹலோ ஹலோ டாக்டர், எனக்கு கண் துடிக்கிற வருதான் சரியாயிட்டு. சரியாயிட்டு டாக்டர். ஆனால் நீங்கள் அந்த மருந்தில் சரியாகலை. நான் விடிய கோவத்தில் கண் துடிச்சோன்ட்டு இருந்துச்சு. அப்போ கோவத்தில் நான் கத்தினேன், அதில் சரியாயிட்டு. சரி, நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் என்னன்னு பார்ப்போம். போயிருவோம். ஓகே சார். என்ன ஃபோனில் சொன்னீங்க? இல்லை சார், நீங்கள் தான் அந்த மருந்தை விட்டு பார்த்தா சரியாகலை. அப்போ இரவு விட்டு பார்த்தா சரியாக பிடிய எழும்பினேன். பிடியாமல் துடிச்சு கொண்டே இருந்துச்சு. ஆனால் கடுப்பில் கத்தினேன், அதோட நின்றுட்டு கண் துடிப்பு. நீங்கள் கத்தினோன்னு மாறுன்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு மருந்து ஒன்றும் இல்லை. நான் பெரிய டாக்டர் வந்தோம்னா 2 நாளை கட்டு சொல்கிறேன். என்ன தம்பி, நான் பெரிய டாக்டர் வந்தோம்னா கால் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. நான் பெரிய டாக்டர் வந்தோம்னா கால் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை டாக்டர், இது கூடமே எனக்கு காது கேட்குது. இது நீங்கள் மேலே போட்டிருந்தீங்க. கத்திரோட கண் துடிப்பு நிற்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதாவது காரம் கக்குன்னு சொல்கிறீங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நீங்கள் பெரிய டாக்டர் வந்தோம்னா கால் எடுக்கிறேன், நீங்கள் வாங்க. சரி சரி. சரியாயிடுச்சு. இதான் எனக்கு ட்ரீட்மெண்ட். இதுக்கு பெரிய டாக்டர் வந்துட்டு தம்பி போடுறது சொல்லு. தம்பி பெரிய டாக்டர் வந்துட்டார். நான் உங்களை பையிலே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போ வந்து அவர் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு போகலாம். அடே, இது வேறு. இது எனக்கு தேவையில்லை. ஓம் டாக்டர். சரி, வாரம். Sit down.
நான் பார்த்தேன் நான் உங்களுக்கு காது இருக்கிறதே நல்ல விஷயம் தான். நான் இருந்தாலும் உங்களோட ஒரு பக்கம் கண் மட்டும் தெரியாமல் போயிடும். ஒரு பக்கம் கண்ணை மட்டும் எடுத்துட்டு காதை உங்களுக்கு கடவுள் தந்துருக்க, அதை வச்சு தான் நீங்கள் வாழணும். சரி போயிட்டான். வாழ்க்கையை பார்த்தீங்களா, காது தான் கேட்காம இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ கண்ணும் போயிருக்கும் காதும் போயிருக்கும். சரி, ஒரு கண்ணானை போயிட்டு 2 காதை வச்சாவது வாழுவோம். அந்த கதை முடிந்த கதை, எந்தன் மனம் மறந்த கதை, என்ன செய்ய விடுகதை போ